இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா ஒரு டெலிஷியஸான எக் பாஸ்தா பிரியாணியை குக்கரில் எப்படி பண்ணுவாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய், 1 ஸ்பூன் நெய், வெங்காயம், தக்காளி, மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்புறம் மஞ்சள் பொடி, வத்தப்பொடி, கரம் மசாலா பொடி, பிரியாணி பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா பாத்திரத்தில் ஒட்ட ஆரம்பிக்கும் போதே 1 கப் தயிரை சேர்த்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் ஒட்டி இருக்கிற மசாலாவும் அப்படியே பிரிஞ்சு வரதை நம்மளே பார்க்கலாம். நல்ல மிக்ஸான இந்த மசாலாவில் அந்த எண்ணெய் திரிஞ்சு வர டைமில் நம்ம அதுக்கு பாஸ்தாக்கு தேவையான தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வைக்க வேண்டியதான். கொதிக்கும் போது அப்படி பாஸ்தாக்கு தேவையான உப்பையும் நல்லா வாஷ் பண்ண பாஸ்தாவையும் அப்படியே இது கூட சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இந்த டைமில் 3 முட்டையை உடச்சி இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் அப்படி குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 5லேருந்து 6 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி டெலிஷியஸான எக் பாஸ்தா பிரியாணி ரெடி. இந்த மாதிரி பாஸ்தாவை நானும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் குக்கரில் செஞ்சு பார்க்குறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.